हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। श्रीमान् शेषात्रिनिलयः शरणागतवत्सलः सर्वलोकैकनाथश्च श्रीनिवासो गतिर्ममे ब्रह्मरुद्रार्च्यमानप्रसन्नचरणाम्बुजः पद्मावती प्राणनाथः श्रीनिवासो गतिर्ममे शरण्यः सर्वलोकानां चङ्गचक्रगदाधरः प्रणतार्तिहरो विष्णु श्रीनिवासो गतिर्ममे। பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாகவதம் அது எண்ணற்றது அப்படின்னு சொல்றது. இட்ஸ் அன் இன்ஃபைனைட். ஆனால் நம்ம பொதுவாக என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா 10 அவதாரங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன, பரசுராம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே பாகவதம் என்ன சொல்லிடுத்து அப்படின்னா, நாம வாழக்கூடிய இந்த யுகத்துல பகவானுடைய அவதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. திரேதா யுகத்திலேயோ துவாபர யுகத்துல தான் பகவானுடைய அவதாரம் உண்டே தவிர நாம இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல பகவானுடைய அவதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. இந்த யுகத்துல நிறைய சாதுக்கள் வருவா, அடியார்கள் வருவா. அடியார்கள் இந்த யுகத்தினுடைய ஒரு தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை காண்பிப்பா. ஏன்னா இந்த யுகத்தினுடைய ஒரு முக்கியமான தர்மம் சங்கீர்த்தனம் தான், பகவானை பாடுறது தான். அதனால அத்தகைய ஒரு சங்கீர்த்தனத்தை காண்பிக்கிறதுக்கு தான் மகான்களுடைய அவதாரமே இந்த யுகத்துல ஏற்படும். பாகவதமும் அதை கோடிட்டு காண்பிக்கிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படிங்கிறது. அப்படி சொல்லக்கூடிய அடியார்கள்லாம் வரப்போறான்னு சொல்ல பாகவதம் அவர்களெல்லாம் நர்மதா நதி தீரத்துல வரப்போறா, கங்கா நதி தீரத்துல வரப்போறா, கோதாவரி நதி தீரத்துல வரப்போறான்னு சொல்லலை. எல்லா நதிகளும் தமிழ்நாட்டு நதிகளா சொல்லியிருக்கு. காவிரி கரையோரமா, வைகை ஆற்றங்கரையோரமா, பாலாற்றங்கரையோரமா, தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா அப்படின்னு இதை முதல்ல இந்த தமிழ்நாட்டில தான் இந்த நதிகள் ஓரமா தான் அவர்கள் எல்லாம் வர போறார். தாமிரபரணி நதியற்ற கிருத்தமாலா பயஸ்வினி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காளோ? அவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில தாமிரபரணி, காவேரி, வைகை, பாலாற்றங்கரை இதனுடைய கரை ஓரமா அவதாரம் பண்ணின அத்தகைய அடியார்களை மட்டும் பாகவதம் பேசணும்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி யாருமே அவர்களுடைய தாய் மொழியில பகவானை பாடவே இல்லை. எல்லாரும் வடமொழியில தான் பாடுவா. வடமொழியிலேயே எல்லாரும் பகவானை பாடின்னு இருந்தா அப்புறம் வடமொழி தெரியாதவா பகவான் எப்படி பாடுறது? அந்த தாய் மொழியில இறைவனை பாடலாம் அப்படின்னு முதல் அதற்கு ஒரு அடி போட்டு கொடுத்தவர்கள் முதல் ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதற்கு பின்னாடி வந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள், குமரகுருபரர், அருணகிரிநாதர், இன்னும் எவ்வளவோ பேர். அப்புறம் அவரவர்கள் தாய்மொழியில, அப்புறம் தெலுங்குல இருக்கிறவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில, கன்னடத்துல இருக்கிறவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில, மராட்டியில இருக்கிறவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில இறைவனை கொஞ்சி குழாவி அனுபவிக்கணும் அப்படின்னா அது தாய்மொழியில இருந்தா தானே நன்னா இருக்கும். அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை சொல்லி இந்த தமிழ்நாட்டு கரையோரமா இருக்கக்கூடிய ஆழ்வார்களை சொல்லியிருக்கு. கலியுகத்துல பகவானுடைய அவதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அவதாரம்னா பகவான்கிட்ட போய் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுவார், நீங்க அவதாரம் பண்ணணும்.
கிருஷ்ணாவதாரத்திலே பூமியினுடைய பாரம் தாங்கலே பூமி பிராட்டி ஒரு பசுவனுடைய உருவத்தை எடுத்துண்டு பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கடலுக்கு போறார். பார்க்கடல்ல போய் பகவான்கிட்ட அவதாரம் பண்ணணும்னு சொல்றார். பகவான் அவதாரம் பண்றார். அது மாதிரிதான் நாரதர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒரு சமயம் பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பகவானை பார்க்கறதுக்கு போனார். பகவானுடைய எல்லா அவதாரங்களுமே இதற்கு முன்பு இருக்கக்கூடிய யுகங்கள்லயே முடிஞ்சு கொடுத்துன்னா அப்புறம் பகவானை எல்லாரும் எப்படி தெரிஞ்சுப்பா? அடியார்கள் இருக்கட்டும், நமக்கு ஒரு தெய்வம்னு வழிபடுறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? நம்முடைய மனசுல இருக்கிற குறைகள் எல்லாம் சொல்லி அழறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? இன்னைக்கு கூட ஒரு பிரசங்காத்து இந்த விஷயத்த சொல்றேன். ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? அந்த ஹார்ட் அட்டாக்ல ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறா. பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப குறைச்சல், பர்சன்டேஜ் வைஸ். என்ன காரணம்? ஆண்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அதை அழமாட்டா, அதை மனசுலையே வச்சுருப்பா. அழறது கோழத்தனம்னு நினைப்பா, அது பெரிய அட்டாக்ல கொண்டு போய் விட்டுடும். பெண்கள் டக்குன்னு அதை அழுது அதை வெளியில கொண்டு தன்னை ரிலாக்ஸ் பண்ணிடுறா. அதனால பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு வரதில்லை. அப்ப நாமும் ஒரு கஷ்டம் அப்படின்னு இருந்தா ஒரு இடத்துல போய் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கணும் இல்லையா? நம்பிக்கையான ஒரு இடத்துல. அவர் வெளியில சொல்ல மாட்டார், நம்ம மேல கருணை உள்ளவர், கருணையோட கேட்பார், நமக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைப்பார். அப்படின்னா அது பகவான் தானே. தெய்வம் யாரையாவது கெடுக்குமா? வாழ வைக்கும். அப்ப இந்த யுகத்துல அவதாரம் அப்படின்னா பகவான் சங்கு சக்கரத்தை எடுத்துட்டோ, கோதண்டத்தை எடுத்துட்டோ, குழலை எடுத்துட்டு வராம அர்ச்சாவதாரம், 108 திவ்ய தேசம், அதை தவிர அபிமான ஸ்தலங்கள் பண்டரிபுரம், குருவாயூர் போன்ற ஸ்தலங்கள்ல பகவான் வரான். இப்படி வரும்பொழுது அந்த பகவானை நம்ம சொல்லும் பொழுது சொல்றோம், இந்த காலகட்டத்துல இன்ன ராஜா கட்டினது அப்படிலாம் சொல்றோம். மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோவில் உண்டு, ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட கோவில் உண்டு, தானே தோன்றின கோவில் உண்டு. தானே தோன்றின கோவில்களுக்கு தான் ஸ்வயம்பு அப்படின்னு பேர். தானா பகவான் அங்க வந்திருப்பார், ஸ்வயம்புவா ஆவிர்பாவம் ஆயிருப்பார். அப்படி இந்தியாவில் இன்னைக்கு எவ்வளவு கோவில்கள் தானே இந்தியாவுக்கே அழகு. எவ்வளவோ கோவில்கள், எவ்வளவோ நதிகள், எவ்வளவோ இதிகாச புராணங்கள், மத நூல்கள், மத ஆச்சாரியர்கள், பக்தர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், இவர்கள் எல்லாம் நிறைந்த ஒரு பூமி இல்லையா? அப்ப இந்த கோவில் 700 வருடங்களுக்கு முற்பட்டது, இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு முற்பட்டது, இந்த கோவில் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். முதல்ல தோன்றின பகவான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல் தோன்றின பகவான் யாரு அப்படின்னுட்டா திருப்பதியில இருக்கக்கூடிய திருவெங்கடமுடையான் தான் முதல்ல தோன்றின ஒரு பகவான். நாரதர் பார்க்கடல்ல போனார் இல்லையா? பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார், நீங்க அவதாரம் பண்ணணும். பகவான் சொல்றார், நான் தான் இந்த யுகத்துல அவதாரம் பண்ண மாட்டேன்னு இருக்கேனேப்பா, சொல்லிட்டேனே அப்படின்னு. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு உபாயம். ராமரை பரதன் ராஜ்யத்துக்கு வாருங்கள், நீங்கள் ராஜ்யத்தை எடுத்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், நான் அந்த ராஜ்யத்துக்கு வரமாட்டேன், நான் அந்த ராஜ்யத்துல உட்கார மாட்டேன்னு பரதன் அடம் பிடிக்கும் போது ராமர் என்ன பண்றாருன்னா தனக்கு பிரதிநிதியா தன்னுடைய பாதுகைகளை கொடுக்கிறார் இல்லையா? அது மாதிரி பகவான் பார்த்தா, கருணை, நான் வரல, ஆனா என்னுடைய அர்ச்சா திருமேனி வேற மாதிரி வரேனா. அந்த அர்ச்சம் பாதுகையில ராமருடைய சக்தி இருந்தது இல்லையா? இப்போ பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டாக்க, இந்த திராவிட தேசத்துல, இந்த திராவிட பூமியில தான் முதல்ல அவதாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு திருமலை அப்படிங்கிற இந்த பிரதேசம் இருக்கே, அங்க அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஜம்பு தீபத்துல, பாரத வருஷத்துல, பரத கண்டத்துல
அதுவும் தமிழ்நாட்டில் ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணிண்டா. நாரதருடைய பிரார்த்தனையை ஏற்று இப்படி அவதாரம்னு பகவான் பண்ணினா உடனே ஆசைப்படுறவர் யாரு அப்படின்னா ஆதிசேஷன். ராமாவதாரத்துல லக்ஷ்மணனா வந்தார், கிருஷ்ணாவதாரத்துல பலராமனா வந்தார். இப்ப அர்ச்சாவதாரத்துல எப்படி வருதுன்னு பார்த்தார், மலையா வந்துட்டார். இந்த மலை பரந்த ஒரு மலை. இந்த மலை எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா காளஹஸ்தின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல ஒரு சிலந்தி கூட பகவானை பூஜை பண்ணித்து, ஒரு யானை கூட பகவானை பூஜை பண்ணித்து, ரெண்டும் பூஜை பண்ணினதுனாலதான் அந்த க்ஷேத்திரத்துக்கு காளஹஸ்தி அப்படின்னு பேரு. அந்த காளஹஸ்தியில தான் இந்த மலை ஆரம்பிக்கிறது. இதனுடைய நடு எங்க இருக்கு அப்படின்னா அகோபிலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தான் இந்த மலையினுடைய நடுவா இருக்கு. நவநரசிம்மர் அங்க இருக்கா. இன்னும் சொல்ல போனா பிரகல்லாதனுக்காக நிருசிம்மர் தூண்ல வந்ததே அந்த க்ஷேத்திரத்துல தான் அப்படின்னு சொல்லுவா. இதனுடைய முடிவு எங்க இருக்கு அப்படின்னா மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த மல்லிகார்ஜுனத்துல ஸ்ரீசைலம்னு பேரு.